வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் பார்த்திங்க அப்படின்னா, உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் குமியும் மக்கள், அலமோதும் பொதுமக்கள், என்ன நடக்க இருக்கிறது, ஒரு முழுமையான தகவலை பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மக்கள் எதுக்கு இவ்வளோ நாட்கள் கழித்து இப்போ ரேஷன் கடையில் குமிய ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன ஏன்னா ஒரு மக்கள் குமியிறாங்க, ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா ரெண்டே விஷயத்துக்கு மட்டும்தான் கூடும். ஒன்று நன்மைக்கு, இன்னொன்று தீன்மைக்கு. ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான். இப்போ எலெக்ஷன் வர்றதுனால எல்லா மக்களும் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க. இன்னும் 8 மாதத்துக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். 8 மாதம் கூட சொல்ல முடியாது, இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. ரொம்ப செழிப்பாக இருக்கும். எல்லா வியாபாரமுமே சரியாக நடக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே முறைகேடு, ஊழல் இப்படி எதுவுமே இருக்காது இந்த 8 மாதத்துக்கு மட்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ எதுக்கு மக்கள் ரேஷன் கடையில் குமியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். 5000 ரூபாய் உதவித்தொகை வரப்போகுது. அதுக்கு அரசு சார்பிலிருந்து ஒரு கெடு ஒன்று வைப்பாங்க. எல்லா அரசு சம்மந்தப்பட்ட விழாக்கள்லேயுமே இதுக்குண்டான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதற்கான அறிவிப்புகள் வந்த வண்ணம் இல்லை. உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு அறிவிப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே எதிர்பார்க்குறாங்க. அறிவிப்புகள் வந்தது அப்படின்னா இந்த வருஷம் ஓட்டு உனக்கு தான் அப்படிங்கிற மாரி கூட எதிர்பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமில்லாத ஒரு மக்கள் அப்படிங்கிறத நாம் தேர்ந்தெடுத்துக்க முடியும். பொதுமக்கள் மேலே பழி சுமத்துறதை விட்டுட்டு நாம் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களும் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே சரியாக நடக்கும். ஓகேங்களா? ஓகே, சிறிதளவு அரசியல் பார்த்தியாச்சு. இப்போ இந்த வீடியோக்கு உண்டான டாபிக் உள்ளே போகலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப கடுப்பாயிருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் டாபிக் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 1 by 1 அப்டேட், நியூஸ், தகவல், ஜாப்ஸ் அப்டேட், ஸ்கீம்ஸ் அப்டேட், எல்லா அப்டேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 1 by 1 அப்டேட்களையும் நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? 1 by 1 வீடியோ வரும். வீடியோ பொறுமையாக பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் வராமல் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 by 1 அப்டேட் சொல்கிறேன். நிறைய விதமான மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே காரணத்துக்கோசரமே ரேஷன் கடையில் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. ஒரு 3 விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான அப்டேட்டையுமே இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் ஹெல்ப்புக்கு நீங்கள் கூப்பிடலாம். நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே எப்படி அவங்ககிட்ட நம்ம பேசுகிறது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். விரைவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையில் இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணால் தான் இந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இவங்க பெண்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த 5000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அதேமாரி இப்போ இருக்கக்கூடிய 3 அப்டேட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. 38 மாவட்ட வாரியாகவே பொதுவாகவே அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 விதமான அப்டேட்டையுமே பொதுவாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் பொதுவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1 by 1 ஒரு ரேஷன் கடைக்கு அறிவிப்பு வந்ததுன்னா பக்கத்து ரேஷன் கடைக்கு உடனே அறிவிப்பு. இதுமாரி தொடர்ந்து 1 by 1 அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அறிவிப்புகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே ஒழிஞ்சு, ஆனால் அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருப்பேன். அதேமாரியே தான் இப்போயும் நான் தெரியப்படுத்த போகிறேன். அதேமாரி இந்த ஃபோட்டோ யாருக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும், இப்போ நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கட்டாயம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது கட்டாயம் கிடையாது.
இல்லை நான் வந்து பிற்காலத்தில் அது வந்து மாற்ற முடியாமல் போயிட்டேன் என்ன பண்ணுறது, இப்போ வந்து பெண்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்குறாங்க, அதனால் நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் அதை பற்றி திங்க் பண்ணுறதுனால இப்போ வந்து அவைலபிள் ஃப்ரீ டைம், எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இப்போ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உடனே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதேமாரி இப்போ யாரெல்லாம் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுமோ அவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டெல்லாம் சார்ஜஸ் பண்ணுவாங்க, 2000 7,000 வரைக்கும் சார்ஜஸ் இருக்குது. அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இதில் வந்து ஒளிமறைவுலாம் கிடையாது. எந்த ஒரு ஆட்சிக்கு வந்தாலுமே அது நடைபெறாது, அது கூட நடைபெற்றுகின்றதே இருக்கும். தெரியப்படுத்தலை அப்படின்னா அது வந்து மக்களுடைய தவறு தான், அரசாங்கத்துக்கு இன்னுமே தெரியாது. அதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா இதுமாரி வாயிலாக தான் தெரியப்படுத்திக்க முடியும். சேஞ்ச் பண்ணோம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், அடுத்தது ரேஷன் கார்டு வேறு அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே இது வந்து கரெக்டான டைம். இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, உடனடியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து இலவசமான முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது என்ன அப்படின்னா இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனலை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்டேட்டை ஃபிங்கர் டிப்ஸில் 1 by 1 நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதேமாரி நிறைய பேர் கேட்குறது, ஃபோட்டோ வந்து நாமளே சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க, ஆன்லைன் மூலமாகவே வந்துருச்சு. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் போய் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லைங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்படி பார்க்குறது அப்படின்னா தாராளமாக யூடியூப்லேயே போய் ரேஷன் ஃபோட்டோ சேஞ்சிங் வீடியோ தமிழ்னு போட்டீங்க அப்படின்னா வரும். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் அப்டேட் ரேஷன் கடையில் குமியறதுக்கு மெயின் காரணமே இப்போ வந்து 5000 ரூபாய் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, 5000 ரூபாய் டோக்கன் வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வேண்டுமானாலும் அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாலே அறிவிப்புகள் வந்துவிட்டது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, எந்தெந்த மாவட்டத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக என்ன சொல்லலை. ஏன்னா எதுவுமே அதிகாரப்பூர்வமாக வந்தால் மட்டும்தான் நாம் வந்து வெளியிட முடியும். அதிகாரப்பூர்வமாக வராதப்போ வெளியிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடும். அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே டோக்கன் விநியோகம்லாம் புகையாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 2வது அப்டேட் என்ன அப்படின்னா மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து 1200 1500 மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போயே ஆயிரம் கோடியே வந்து கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் வந்து 1200 to 500 ரூபாய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு சேகரித்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நிறைய விதமான தகவல்களை இதுமாரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குல்ல குறுகிய காலகட்டம். ஏன்னா இது வந்து ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறுகிய காலகட்டத்தை உங்கள்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். 3வது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு மூலயமா அந்த உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதாவது ஆன்லைனில் கொடுத்தா தான் நிறைய விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் கொடுக்கலாம், ஏன்னா எல்லாத்துக்குமே போய் சேரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முடிஞ்ச வரையில் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக வந்து பதிவிடுங்க. 1 by 1 அப்டேட் மூலயமா நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம்.
நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஏதாச்சும் புதுசாக அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் நடைமுறைகள் நடைபெறுது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். பல விதமான அப்டேட்ஸையுமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். 3 விதமான தகவல்களையுமே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.